இறையேசுவில் அன்பார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, திருச்சி மறைமாவட்டம் சாத்தாம்பட்டி 2025ஆம் ஆண்டின் புனித இஞ்ஞாசியாரின் திருத்தலத்தின் 5ஆம் நாள் நவநாள் சிறப்பு கொண்டாட்டத்தில், திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்ன தலைப்பு? நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி என்ன? சொல்லுங்க. ஒரு கேள்வி உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி என்ன? இறைவன் மீது நாம் அனைவரும் நம்பிக்கை வச்சிருக்கோமா? உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ சொல்லுங்க, இறைவன் கொடுக்கும் வாக்குறுதி என்ன? என்ன இறைவன் உங்களுக்கு வெகுமதியை கொடுத்திருக்கின்றார்? என்ன வெகுமதியை கொடுத்திருக்கின்றார்? நிறைவான வாழ்க்கை. நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதி நிறைவான வாழ்க்கை. நம்பிக்கை என்பது அது ஒரு மீட்பின் சக்தி என்று சொல்லலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் மீட்பராக தரப்பட்டிருக்கின்றார். அவர்தான் நமக்கு வலிமை, அரண், கோட்டை, அனைத்துமே ஆற்றல். ஆற்றலாக வலிமையாக இருக்கக்கூடிய அவர் நமக்கு மீட்பராக இருந்து அந்த மீட்பின் கருவியாக எதை வைத்திருக்கின்றார் என்றால் நம்பிக்கையை நம் மனக்கண் முன் வைத்திருக்கின்றார். நம் உடல் பார்வையிலே இரு கைகளை நாம் பார்க்க முடிகின்றது, வலக்கை இடக்கை. ஒரு கை இல்லை என்றால் நாம் அதை பார்த்து நாம் அப்படி சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய மனக்கண் முன்பாக நம்பிக்கை என்கின்ற ஒரு கருவியை, மீட்பின் கருவியாக இறைவன் நம் முன் வைத்திருக்கின்றார். அது மனிதன் இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவனை மீட்கின்றது. மீட்பின் கருவியாக அவனுக்கு பயன்படுகின்றது. அதை உணர்கின்றான். இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இருக்கின்ற பொழுது அவனை அந்த சிக்கலிலிருந்து அவனை விடுவிக்க அவன் எதிர்கொள்ள உதவியாக இருக்கின்றது. எது? நம்பிக்கை என்கின்ற மூன்றாவது கை. ஒரு கதை கேட்போமா? சாத்தாம்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் ஒரு வாலிபன் இருந்தானாம். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, வெளியில் போய் வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஏன்னா குடும்பம் வறுமையில் இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்குது. பணம் தட்டுப்பாடு என்பது ரொம்ப அவனுக்கு தெளிவாக தெரியுது குடும்பத்தில். அதனால் நான் போய் நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் என்று அவன் நினைத்து முயற்சி எடுக்கின்றான். அவனிடமிருந்த நம்பிக்கை ஒருபோதும் குறையவே இல்லை. பணம் தட்டுப்பாடு இருந்தது, பணம் குறைவாக இருந்தது. நான் வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே நான் பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நிறைவான வாழ்க்கையை நான் உணர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை அவனிடம் இருந்தது. அந்த விடாமுயற்சி நம்பிக்கை அவனை வெளி மாநிலத்திற்கு கொண்டு சென்றது. வறுமை இருந்தது, பணம் தட்டுப்பாடு இருந்தது. இருந்தாலும் அவனிடமிருந்த அந்த விடாமுயற்சி நம்பிக்கை அவனை வெளி மாநிலத்துக்கு அழைத்து சென்று ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிபர் முன்பாக அவனை நிற்க வைத்தது. அந்த நிறுவனர் அவனுடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பார்த்து மெய் சிரித்து போனார். ஆகவே அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தருகின்றார். அந்த வேலை கிடைப்பதன் வழியாக, அந்த பணியிலே அவன் நுழைவதன் வழியாக மிகப்பெரிய நிறுவனத்தின் அதிகாரியாக அவன் மாறுகின்றான், வாழ்கின்றான். இவர் அவன் வாழ்க்கையிலே அவன் வைத்திருந்த அந்த விடாமுயற்சி நம்பிக்கை அவனை எங்கேயோ கொண்டு சென்றது. இறையேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, நம்பிக்கை என்பது என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையை நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு மீட்பின் கருவியாக அது நம்மை மாற்றுகின்றது, உருமாற்றுகின்றது என்று சொல்லலாம். நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி என்ன? பழைய ஏற்பாட்டிற்குள் நாம் உள்ளே நுழைவோம். இன்றைய முன்னுரையை நாம் கேட்டோமல்ல, ஆபிரகாம். நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன?
என்ன? விசுவாசத்தின் தந்தை, அதுதான் வெகுமதி. எங்கே பார்க்கின்றோம்? தொடக்க நூலிலே அதிகாரம் 12, ஆபிரகாமின் அழைப்பு. தந்தையாம் இறைவன் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். பாருங்க, உன் நாட்டிலிருந்து, உன் இனத்தவரிடமிருந்து, உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். ஆக இறைவன் கொடுத்த அந்த வெகுமதியை, அந்த வாக்குறுதியை அவருடைய சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததால் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, வெகுமதி கிடைத்தது? 7வது வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன். ஆண்டவர் தகப்பன் வானக தந்தை விண்ணக தந்தை அழைத்த உடனே அவருடைய சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் காட்டுகின்ற அந்த இடத்திற்கு செல்கின்றார். சென்ற உடனே தகப்பன் அவர் கொடுக்கின்ற வெகுமதி என்ன? உன் வழிவினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன். நாம் இறுதியில் பார்க்கின்றோம், அவர் விசுவாசத்தின் தந்தையாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இறையேசுவில் அன்பார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன? விசுவாசத்தின் தந்தை, நிறைவான வாழ்க்கை. ஒரே ஒரு மகனை கொடுத்தார். எத்தனாவது வயதில் கொடுத்தார் நமக்கு தெரியும். அவருடைய மனைவிக்கும் எத்தனாவது வயது இருந்தது. முடியாதவதை முடித்து வைப்பவர் நம் தகப்பன் வானக தந்தை விண்ணக தந்தை. அவருடைய ஒரே அன்பார்ந்த மகன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே இப்படியாக ஈசாக்கை கொடுத்து, ஈசாக் என்கின்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அங்கே விதைக்கின்ற, இவ்வாறு உன் வழிவினருக்கு இந்த நாட்டை உரிமைச்சத்தாக கொடுப்பேன் என்று அவரை வெகுமதியாக அவருக்கு விசுவாசி தந்தை என்கின்ற அந்த வாக்குறுதியை கொடுத்தார். 2வது நபராக நம்பிக்கை கொண்ட மோசேக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்காக உங்களை நான் அழைக்கின்றேன். விடுதலை பயணம் அதிகாரம் 3 மோசேயின் அழைப்பு. அதிலே நாம் பார்க்கின்றோம், அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்சியாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரைப்பை வந்தடைந்தார். கடவுளின் மலை, சீனாய் மலை. ஆண்டவர் உடைய சொல் பேச்சை மோசே கேட்டதால் என்ன நடந்தது? அதே இடத்திற்கு 3ஆம் மாதத்தின் முதல் நாளில் இஸ்ரேல் மக்களை மோசே தலைமையிலே அழைத்து வருகின்றார் தகப்பன் வானக தந்தை விண்ணக தந்தை. இதுதான் நம்பிக்கை கொண்ட மோசேக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்று சொல்லலாம். அதற்கு மேலாக இஸ்ரேல் மக்களுக்கு மோசே தலைமையிலே இறைவன் கொடுத்த வெகுமதி என்று சொல்லலாம். விடுதலை பயணம் அதிகாரம் 19:1 நாம் படிக்கின்றோம், சீனாய் மலை அருகில் இஸ்ரேலர் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலினிடத்தை சென்றடைந்தனர். தனியாக இறைவன் அந்த சீனாய் மலையிலே, கடவுளின் மலையிலே அவரை அழைத்தார். அதே 3 மாதங்கள், 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே இஸ்ரேல் மக்களை அவர் மீட்டெடுத்து, அடிமை தலைந்து விடுதலை வாழ்வுக்கு மோசே தலைமையிலே மீட்டெடுத்து அவர்களை அழைத்து வந்து இவ்வாறு மோசே வழியாக இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன? நிறைவான வாழ்க்கை. அடுத்ததாக 3வது நபராக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய நபர் யாராக இருக்கக்கூடும்? யாராவது சொல்ல முடியுமா? முன்னரே நம்ம கேட்டோம், யார் அது? யோபு. எத்தனை அதிகாரம் அதில் இருக்கின்றது சொல்ல முடியுமா? 42 அதிகாரம் இருக்கின்றது. அதிலே
முதல் அதிகாரத்திலே நாம் என்ன படிக்கின்றோம்? உசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் பாருங்க. அவருக்கு 7 புதல்வியரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளுக்காக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாட்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். யோபு எப்படி இருந்தாராம்? கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். ஆக இறைவன் வானக தந்தையின் விண்ணக தந்தையின் குரல் ஒளியை கேட்டு அதை தனக்குள் உள்வாங்கி நடந்ததால் என்ன நடந்தது? அவர் அனைத்தையும் இழந்தாலும் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. இதுதான் நம்பிக்கை கொண்ட யோபுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி. அதை எங்கே படிக்கின்றோம்? யோபு எழுதிய அந்த ஆகமத்திலே இறுதி அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 தொடர்ந்து நாம் படிக்கின்ற 17 வரை. யோபு எழுதிய ஆகமம் அதிகாரம் 42, இறுதி அதிகாரம் 42, இறை வார்த்தை 10 17 வரை. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றார். அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தார்கள்? அத்தனை குழந்தைகளும். அவருக்கு 7 புதல்வியரும் 3 புதல்வியும் பிறந்தனர். ஆக அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அதே போல் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், சொத்து பத்து எல்லாமே நம்ம யோபு எழுதிய ஆகமத்திலே 1ஆம் அதிகாரத்தில் கேட்டோம்ல, அதற்கு மேலாக 1000 ஏர் மாடுகள் இருந்ததா 2000 என்ற விதத்திலே இவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றார். அவரை பார்க்க வந்த ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரம் வழங்கினர் என்று யோபு எழுதிய ஆகமத்தில் இறுதியிலே கூறப்பட்டிருக்கின்றது. அனைவரும் வீட்டுக்கு சென்றவுடனே அதை படித்து பார்ப்போம். இவ்வாறு இறைவன் அவருக்கு கொடுத்த வெகுமதி என்ன? நம்பிக்கை கொண்ட யோபுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதம், நிறைவான வாழ்க்கை. இறையேசுவில் அன்பார்ந்த இறை சமூகமே, தொடர்ந்து நாம் புதிய ஏற்பாட்டிற்குள் நாம் நுழைவோம். எப்படியாக பழைய ஏற்பாட்டிலே 3 நபர்களை நாம் வெகுமதியை எவ்வாறு அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றார்கள், நிறைவான வாழ்க்கை பெற்றார்கள் என்று நாம் சிந்தித்தோமோ தியானித்தோமோ, அதே போல புதிய ஏற்பாட்டிற்குள் நாம் வருவோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், மோசே, யோபு அவர்களை நாம் பற்றி சிந்தித்தோம். புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற பொழுது மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 நாம் படிக்கின்றோம். இறை வார்த்தைகள் 21 தொடர்ந்து 43 வரை. நம்பிக்கை கொண்ட அந்த 12 வருடமாக உதரப்பை பெருக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண்ணுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி என்ன? திரும்பி பார்க்க வைத்தது. இறைவனையே திரும்பி பார்க்க வைத்தது. அது எங்கே படிக்கின்றோம்? மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 29 படிக்கின்றோம். தொடர்ந்து கேட்போம். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலை உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடை தொட்டவர் யார் என்று கேட்டார். அவர் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு உதரப்போக்கு, அந்த ஒரு விடுதலை வாழ்வுக்காக மருத்துவரையெல்லாம் எத்தனை மருத்துவரை நாடி இருக்கக்கூடும், எவ்வளவு செலவு செய்திருக்கக்கூடும். நிம்மதி இல்லாமல், மன கஷ்டத்தோடு, மனக்குழப்பத்தோடு, மனக்கலக்கத்தோடு, மன தெளிவு இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். கணவன் இருந்தாரா என்றே தெரியவில்லை. பிள்ளைகள் பேரெல்லாம் குறிக்கப்படவில்லை. மாறாக அந்த பெண் எப்படியாக இருந்திருக்கக்கூடும், எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் இயேசு ஆண்டவரை கண்டு நம்பிக்கை கொண்டு அவருக்கு இறைவன் கொடுத்த வெகுமதியை அவர் இறைவனை திரும்பி பார்த்து அதை பெற்றுக்கொண்டார். நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை, அவர் நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைய நற்செய்தி நமக்காக வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி நம்ம என்ன கேட்டோம்? கானானிய பெண்ணின் நம்பிக்கை, ஆபிரகாமின் நம்பிக்கை, மோசேயின் நம்பிக்கை, யோபின் நம்பிக்கை. இதோ மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 நான் படிக்க கேட்ட அந்த 12 வருடமாக இருந்த உதர
பெருக்கினார். கஷ்டப்பட்ட அந்த பெண்ணின் நம்பிக்கை, அடுத்ததாக கணவனை பெண்ணின் நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். இதோ என்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், பேய் பிடித்து இருக்கின்றார், பேய் என்கின்ற நோயிலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவரை நாடி நாடி வருகின்றார். அவர் எப்படியெல்லாம் பதில் சொன்னார். இருந்தாலும் அவர் உதறி தள்ளிட்டார். எதற்காக? சீடர்கள் இவருடைய நம்பிக்கை பார்த்து என் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஐயா ஐயா ஐயா, 1 2 3 தடவை, 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை ஐயா 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 என்று ரொம்ப கெஞ்சி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இறுதியாக அவருடைய கைவிடாத நம்பிக்கை, நாம் கதையிலே கேட்டோம் அல்லவா, விடாமுயற்சி, நம்பிக்கை, நமக்கெல்லாம் இறைவன் 2 கைகளை கொடுத்திருக்கின்றார், 2 கால்களை கொடுத்திருக்கின்றார், 2 அனைத்து விதமான காதுகளையும் கொடுத்திருக்கின்றார். ஆக இவையெல்லாம் நமக்கு முழுமையை, நிறைவை கொடுக்கின்றன. ஆக அப்படிப்பட்ட நம்பிக்கை என்கின்ற, விடாமுயற்சி என்கின்ற 2 மன ரீதியான கண்கள் வழியாக, கால்கள் வழியாக, காதுகள் வழியாக இறைவனை நாம் நாடுகின்ற பொழுது, தேடுகின்ற பொழுது, ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் தேடுகின்ற அந்த வெகுமதி இறைவன் வழியாக நமக்கு தரப்படுகின்ற. இதைத்தான் இன்றைய நற்செய்தியை, நமக்காக வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் அதை கேட்டோம். இறுதியாக அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொன்னார்? அம்மா, உன் நம்பிக்கை குணமாக்கிற்று. அப்போ அந்த பெண்மணி எப்படி ஒரு உணர்வை பெற்றிருப்பார்? 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, அவர் எத்தனை தடவையாக கூட நான் ஐயா ஐயான்னு போய் கெஞ்சக்கூடும், கெஞ்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர் காலில் போய் விழுந்திருக்காங்க. மனதளவிலே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா குணத்தையும் கொடுக்க முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு வலிமை, நீங்கள் தான் எங்களுக்கு ஆற்றல், நீங்கள் தான் எங்களுக்கு அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் என்ன படிக்க கேட்டோம்? ஆண்டவர் தாமே நமக்கு வலிமையாக, கோட்டையாக, துன்ப வேளையில் துணையாக இருக்கின்றார் என்று நமக்காக வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். எரேமியா இறைவாக்கை எழுதிய ஆகமம் அதிகாரம் 16 19 21 ஆண்டவர் சொல்வதாக இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. என் ஆற்றலையும் என் வலிமையும் அறியும்படி செய்வேன், என் பெயர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதை தான் இன்றைய முதல் நமக்காக வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தின் தொடக்கத்திலே 19 வசனத்திலே எரேமியாவின் நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவரே என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்தில் என் புகலிடமே. இதை இறையேசில் அன்புக்குரிய இறை சமூகமே, திருப்பாடல் 46:1 நாம் என்ன படிக்கின்றோம்? நம்மோடு வாழும் கடவுள் என்ற தலைப்பிலே நாம் படிக்கின்றோம். திருப்பாடல் 46:1 கடவுள் நமக்கு அடைக்கலம் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். ஆக இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற விடாமுயற்சி, நம்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கின்றது. எசையா இறைவாக்கினர் அருமையாக சொல்லியிருக்கார். எரேமியா இறைவாக்கினர் மட்டுமல்ல, எசையா இறைவாக்கினரும் அவருடைய ஆகமத்திலே அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதிகாரம் 40 இறை வார்த்தை 31 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். இது பழைய ஏற்பாடு நம்ம கேட்குறோம். யார் சொன்னது? எசையா இறைவாக்கினர் சொல்கிறாரு. நம்பிக்கை கொண்ட அவருக்கு இறைவன் கொடுத்த வெகுமதியை உணர்ந்து சொல்லியிருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியாளர் புனித மார்க்கு அருமையான விதத்தில் சொல்வார். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 அதிலே நாம் படிக்கின்றோம். 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கேட்போம். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவர், மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவர்களோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். நம்பிக்கை கொண்ட புனித மார்க்குக்கு இறைவன் கொடுத்த வெகுமதியை அவருடைய வாழ்க்கையிலே உணர்ந்து நமக்கெல்லாம் அவருடைய இறுதியின் அந்த அதிகாரத்திலே சொல்லி நாம் எப்படியாக இறைவனுடைய வெகுமதியை, வாக்குறுதியை நமது வாழ்க்கையிலே உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இறுதியாக என்ன கேட்டோம்? அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். திருத்தூதர் பணி
அதிகாரம் 3 நாம் என்ன படிக்கின்றோம்? கோவிலின் வாயிலில் கால் ஊனமற்றர் குணம் அடைதல். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 நாம் என்ன கேட்டோம்? மத்தேயு எழுதிய நற்செய்தி 15 இன்றைய நற்செய்தி வாசிக்கப்பட்ட 2 பெண்கள் நம்பிக்கை கொண்ட இவர்களுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதியை உணர்ந்தோம். இங்கே ஒரு ஆண், கால் ஊனமுற்ற ஒரு ஆண் குணமடைகின்றார். கோவிலின் வாயில் அமர்ந்திருக்கின்றார். அங்கே பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு வருகின்றார்கள். இவர்கள் தனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடும், தர்மம் ஆக அவர் கொடுப்பார் என்று இவர் கையேந்து நிற்கின்றார். ஆனால் அவர் என்ன சொன்னார்கள்? இயேசுவின் பெயரால் நான் உனக்கு புதுமை செய்ய போகின்றேன், எழுந்து நட என்று சொல்ல உடனே எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. வலக்கையை பிடித்து தூக்கிவிட்டார். பார்க்கின்றோம், அந்த பெண்மணி 12 வருடமாக உதரப்பைக்கினால் இருந்த அந்த பெண்மணி இயேசுவின் ஆடையுடைய மேலுடையை தொட்ட உடனே அந்த நுனியை, துணியின் ஆடையின் நுனியை தொட்ட உடனே இயேசு திரும்பி பார்க்க வைத்தது. இயேசு திரும்பி பார்த்தார். இங்கே வலக்கையை தூக்கி பிடித்த உடனே இவருக்கு முழுமையான குணம் கிடைத்தது. இறையேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, நம்பிக்கை கொண்ட இந்த கால் ஊனமற்ற இந்த நபருக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி, பேதுருவும் யோவானின் வழியாக இயேசுவின் அன்பு சீடர்களான அப்போஸ்தலனான பேதுரு யோவானின் வழியாக கொடுத்த வெகுமதி என்ன? நிறைவான வாழ்க்கை. இப்பொழுது நாம் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு வருவோம். நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி என்ன? வெகுமதி என்ன? நிறைவான வாழ்க்கை. அதுதான் நிஜ வாழ்க்கையா? இல்லை, நிலையான வாழ்க்கை தான் நிஜமான வாழ்க்கை. நிஜ வாழ்க்கை என்பது என்ன? நிலையான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை என்றால் விண்ணக வாழ்க்கை. மண்ணக வாழ்க்கையை விட விண்ணக வாழ்க்கை தான் நமக்கு உண்மையாக இருக்கின்றது. இயேசு ஆண்டவர் நம்பிக்கை கொண்ட நமக்கு, இயேசு ஆண்டவர் நம்பிக்கை கொண்ட நமக்கு வாக்குறுதியை அருமையாக கொடுக்கின்றார். எங்கே படிக்கின்றோம்? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 54 எனது சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். என்ன கேட்டோம்? எனது சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். அப்போ நம்பிக்கை கொண்ட நமக்கு இறைவன் கொடுக்கும் வெகுமதி, வாக்குறுதி என்ன? நிலை வாழ்வு. நிறைவான வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கை என்பதை விட நிலையான வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கை, விண்ணக பேன்ப வாழ்க்கை. அதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை தூய பவுலடியாருடைய வாழ்க்கையிலே அருமையான விதத்தில் உணர்ந்திருக்காரு. பிலிப்பியருக்கு எழுதிய மக்களுக்கு அந்த திருமுகத்தில் அருமையாக சொல்கிறாரு. 3வது அதிகாரம் இறை வார்த்தை 20 நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மட்டுமா? பிலிப்பியர் மக்களுக்கு மட்டுமா? மாறாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கொலோசிய மக்களுக்கும் அவர் சொல்லுகின்றார். தூய பவுலடியார் கொலோசியருக்கு திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள், எனது சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர், நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செல்வேன். நம்பிக்கை கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் வெகுமதி, வாக்குறுதி என்ன? இதுதான் நிலை வாழ்வு. இறுதி நாளில் உயிர் பெற்று செல்லக்கூடிய விண்ணக பேன்ப வாழ்க்கை நமக்கு தருகின்றார். நமது புனிதருடைய வாழ்க்கைக்கு வருவோம். நமது புனிதர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்டவராக இயேசு ஆண்டவருக்குள் நுழைந்தார், அது எல்லாம் நமக்கு தெரியும். போர் வீரராக இருந்தார், மனித ரூபத்திலே, மனித வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே ஒரு போர் வீரராக சாதாரண மனிதனாக இருந்தார். இன்று இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்று உணர்ந்து விண்ணக பேன்ப வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார். ஆக அதுதான் அவருடைய வெகுமதியாக, சிறப்பு ஒரு சொற்றொடராக நமக்கெல்லாம் பொன்மொழி என்று சொல்லலாம். நமது புனிதரின் பொன்மொழி என்ன?
எல்லாம் அதிமிக மகிமைக்கே அவருடைய மாட்சிக்கே உரிதாகுக. அப்போ அவருடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாக்குறுதி விண்ணக பேன்ப வாழ்வை அவர் வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். இவ்வாறு இறைவனுக்குள் இறை நம்பிக்கையில் என்றும் ஐக்கியப்படுத்தி கொண்டார். நாமும் இறைவனின் வைத்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கையிலே இறைவனை என்றும் ஐக்கியப்படுத்தி கொள்ள நாம் இந்த நாளில் புனிதர் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இறையேசுவில் அன்பார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, திருச்சி மறை மாவட்டத்தின் சாத்தாம்பட்டி புனித இங்காசியார் திருத்தலத்தின் 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியிலே நாம் இருக்கின்றோம். சிறப்பு கொண்டாட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மறைவுரை சிந்தனை என்ன? நமக்கு நாம் இறைவனை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே இறைவன் கொடுத்த வெகுமதியை வாக்குறுதியை இறை நம்பிக்கையிலே நாம் உறுதியாக்கி இறை அவர்களை பெற்று விண்ணக பேன்ப வாழ்வை அவர்களை ஐக்கியமாக்கி கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்குரிய இறை அருளை இன்னும் அதிகமாக நமது புனித வழியாக இறைவன் தர வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். ஆமென்.